मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே எனக்கு ஒன்றும் ஆகலை ஜெயமா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் துறையா தான். நந்தினி அம்மா, துரை மட்டும் வந்து பேசலன்னா அவங்க என்னை விட்டுருக்கவே மாட்டாங்க. துரை, ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க துரை. நான் வாழ்நாள் முழுக்க உங்க காலுக்கு செருப்பு மாதிரி இருப்பேன் துரை. ரொம்ப நன்றி துரை. டேய் யாதகிரி, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேலாவது ஜாக்கிரதையாரு. இந்த பாருமா, நீங்க பெரியவங்க, நீங்களாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அவனுக்கு தான் அறிவுங்கிறதே கிடையாது. அவனுக்கு தெரியலன்னா நீங்களாவது சொல்லணும்ல. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டா இதோ இப்படிதான் நடக்கும். அதனாலதான் யாருக்கோ உதவி செய்ய நினைச்சு அது உங்களுக்கே ஆபத்தா வந்துருச்சு. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. சரிங்கய்யா, இவனை நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். சரி அம்மா நந்தினி, வாமா போலாம். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? அண்ணே, ஜெயம்மா ரொம்ப கவலையா இருப்பான்னு தெரியும். அதனாலதான் இவளுக்கு தைரியம் சொல்லான்னு இங்க வந்தேன். சரிம்மா, வா வீட்டுக்கு போலாம். ஜெயம்மா ஜாகிரதையா இரு. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. அம்மா
மன்னிச்சிடுங்க. என்ன ஜெயம்மா, நீ எதுக்கா இப்ப அழுவுற? இப்ப என்ன நடந்து போச்சு? இதெல்லாமே என்னால தானே நடந்தது. நீங்க வேணான்னு தான் சொன்னீங்க. ஆனா நான் தான் அந்த பொண்ணை தங்க வச்சேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அட, அதுக்கு போய் அழுவுற? நான் அதெல்லாம் அப்பவே மறந்து போயிட்டேன். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. நீ என்ன வேணும் நான் செஞ்ச ஜெயம்மா? பாவம், அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டுட்ட. இறக்கப்பட்டதால உதவி செஞ்ச, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. உனக்கு இப்படி ஆகும்னு தெரியுமா சொல்லு? அட, எனக்கு என்ன ஆயிடுச்சு ஜெயம்மா? நான் நல்லா தானே திரும்ப வந்திருக்கேன். நம்ம சாமி என்ன சொல்லுச்சு? உனக்கு பிறக்க போற பாப்பா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொன்னார்ல. அதனால தான் எனக்கு ஒண்ணுமே ஆகல. நீ அப்படிலாம் கவலைப்படாத ஜெயம்மா. உங்களுக்கு உண்மையிலேயே என் மேல கோவம் இல்லைங்களா? அட, எதுக்கு கோவப்படணும்? நீ என்ன பண்ண? நிஜமா எனக்கு கோவமே இல்லை. சத்தியம் ஜெயம்மா. இறந்து போன ஜெயம்மான்னு என்னதான் நினைச்சுக்கிட்டு என் மேல அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருக்கீங்களே. ஜெயம்மா, சோறு போடுறியா? ரொம்ப பசிக்குது. வாயு வயிறுமா இருக்கா? அவளை போய் கேக்குறியே, நான் கொண்டு வரேன், இங்கே இரு. அம்மா, என்ன ஜெயம்மா, இந்த அடியெல்லாம் பார்த்தா பயப்படுற? எனக்கு ஒன்றும் ஆகாது. 2 நாள்ல குறைஞ்சிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா, அம்மா. நந்தினி, நந்தினி, அம்மா நந்தினி, நந்தினி. என்னண்ணே? மாப்பிள்ளைய கொஞ்சம் கீழே வர சொல்றியாமா? அவருக்கு உடம்பு சரியில்லைண்ணே, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தலைவலி தானே, கால் வலிலாம் ஒண்ணும் இல்லையே. ஒன்னும் உயிர் போயிடாது. கீழே உடனே வர சொல்லு. உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ஏன் காதுல விழலையா? போ, போய் மாப்பிள்ளைய கீழே கூட்டிட்டு வா. உட்காருங்க மாப்பிள்ள. சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. இல்லையா? அப்புறம் ஏன் நீங்க ரூம் விட்டு கீழே வராமலே இருக்கீங்க? உங்களை கேட்டா தலைவலின்றீங்க, டாக்டர் கிட்ட போலானாலும் வேணாங்கிறீங்க. நந்தினி என்னடானா உங்களுக்கு சாதகமாவே பேசுறா. ஆமா, என்னதான் நடக்குது மாப்பிள்ள? சரி, எங்களாலதான் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா? நீங்க 2 பேரும் காதலிச்சீங்க, ஓடி போய் கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க, இப்ப திரும்பி வந்திருக்கீங்க. நாங்க மறுப்பே சொல்லலையே. அண்ணே, இப்ப என்னன்னு ஆச்சு? அதத்தான் நானும் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா ஓகே. ஆனா உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது மனஸ்தாபம் இருந்துச்சுன்னா அதுல நானோ என் அப்பாவோ தலையிட மாட்டோம். அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு அவளை நீங்க கை விட்டுருவேன்னு சொன்னாலோ, இல்ல நீங்க அவளை சரியா கவனிக்காம போனாலோ, என் தங்கச்சி கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரிய வந்தாலோ, என்னோட எங்க அப்பாவுடைய விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன ஆச்சு? எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லண்ணே. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றோம்ல. அப்படின்னு நீங்க சொன்னா மட்டும் போதாது. எனக்கும் தோணணும். ஏன் நாங்க என்ன கண்ணை மூடிக்கிட்டு சுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? 2 நாளாவே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நாங்க பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம். என்ன மாப்பிள, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
என்ன மாப்பிள, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா இருந்தாதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. என்னம்மா, என்ன சொல்ற? வாங்க வாங்க. ஸ்னேகா, உங்களுக்கு தெரியாதுல்ல, இவர்தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை சந்தோஷ். மாப்பிள்ள, இவங்க தான் ஸ்னேகா. ஸ்னேகா, இவர் யூஎஸ்ல இருந்து வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓ, நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? வணக்கங்க. நீங்க யுஎஸ்ல இருந்து வந்திருக்கீங்களாமே? உங்களுக்கு லீவ் கிடைச்சதா? ஓ, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரைட்? உங்களோட salary எவ்வளோ? ஓ சாரி, ஆம்பளையோட சம்பளத்தையும் பொம்பளையோட வயசையும் கேட்க கூடாது. சாரி. ஆமா நந்தினி, உங்க வீட்டுக்காரர் பேச மாட்டாரா என்ன? Anyways, nice meeting you.
வரேங்க.